அதிமுக ஆட்சி அமைவதை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாழவந்தான்குப்பத்தில் மகளிர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது திடலில் குவிந்திருந்த பெண்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய இபிஎஸ், பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம், அப்படி சாதிக்கும் வல்லமை படைத்த தாய்மார்கள் அதிமுக பக்கம் இருக்கிறார்கள் என கூறினார். நாம் ஆட்சியில் இருக்கும்போது பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கும்போது ஸ்டாலின் 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார். இப்போது 5000 ரூபாய் கொடுக்க சொன்னோம், ஆனால் 3000 ரூபாய் தான் கொடுக்கிறார் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி என திட்டவட்டமாக கூறினார். இந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக மகளிர் எழுச்சியை பார்க்கின்ற பொழுது ஆட்சி அமைந்து விட்டது. அதிமுக ஆட்சி அமைவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். சாதிக்கக்கூடிய திறமை படைத்த வல்லமை படைத்தவர்கள் நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள்.